நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லெக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் அப்படிங்கிறார். ஆண்டவர் நினைச்சா உடன்படிக்கையை மாற்ற முடியுமா? அவர் உடன்படிக்கையை மாற்றுவாராம். இது ஒரு பெரிய வார்னிங் நமக்கு. உடன்படிக்கையை மாற்றுவார், நிச்சயமா செய்வேன்ங்கிற வாக்கு தத்தத்தை கொஞ்சம் தள்ளி வைப்பார். தள்ளி வச்சுட்டு ஏலி நீ வேண்டாம், அந்த வாக்கு தத்தத்தை இன்னொரு ஆள் மேல பலிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையை கவனிச்சீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக நடப்பான் என்று ஏலிக்கு தான் அந்த பிராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேழையை கட்டியிருந்தா சவுல் தாவீதெல்லாம் யார்கிட்டையும் அபிஷேகம் பண்ணி இருக்கலாம். இந்த ஓப்பனி அல்லது பினேகாஸ் எவ்வளவு மேன்மைய ஒரு பேழையை கட்டுனா. ஆமென். ஆவியில அனலா இருங்கள். இந்த ஓப்பனி பினேகாஸுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது. அவங்க அதை ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. ஆனா அந்த வீட்டுல ஃபீல்ட்ல இருக்கிற ஒருத்தன் உண்டு. ஆனா ஏலி தப்பு பண்ணல. ஏலிக்கு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அவன் அனலாக இல்லை, அவன் அசதியா இருந்தான். அதுதான், அசதியா இருந்தான். அந்நாள் ஆலயத்துல ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ ஏலி என்னதான் பார்த்துட்டு இருந்தார்? இப்படி இருந்தா அவளுக்கு உதடையே பார்த்துதான், இவன் என்ன ரொம்ப ஓவரா ஜெபம் பண்ற, நம்மளை விட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஏய் என்ன பிரச்சனை? நான் கூட இவ்வளவு ஜெபம் பண்ணது கிடையாது. அடுத்து ஓப்பனி பினேகாஸ் மரித்த செய்தியை சொல்லும் போதும் ஏலி என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு? சேர்ல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்றேன், அவரால் செயல்பட முடியவில்லை. யுத்தம் நடக்கும் போதும் அவரால் ஜெபிக்க முடியவில்லை. வார்னிங் வரும்போது நம்மளால செயல்பட முடியலன்னா யுத்தம் நடக்கும் போதும் செயல்பட முடியாது. வார்னிங் வரும்போதே நம்மளால முடியல அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நாளைக்கு பார்த்துக்கலாம். சிலர் ஒன்று தெரியுமா, எக்ஸாமுக்கு முந்தின நாள் நான் படிச்சிருவேன். ஸ்டடி லீவ் எத்தனை இருக்கு? மேக்ஸுக்கு 2, சயின்ஸுக்கு 3. ரைட்டு. அப்போ திறப்பாங்க பாருங்க, உலகமே கறங்குனது போல இருக்கும். இது எனக்கு பாடமா? சப்ஜெக்ட் மாறிட்டா இப்படிதான் இருக்கும். வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறார். அப்போ ஏன் என்னால கட்ட முடியல? ஏன் என்னால பேழை கட்ட முடியல? ஆவியிலே அனலா இருக்க ஆமை தேவ சமூகத்துல போய் உட்காந்துடணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஹல்லேலூயா. அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டும். அதாவது ஆண்டவர் எச்சரிக்கும் போது உடனே நமக்கு ஜெபம் பண்ண முடியுதுன்னா நம்ம அனலா இருக்கிறோம்னு அர்த்தம். உடனே நம்மளால ஜெபம் பண்ண முடியலன்னா அந்த எச்சரிப்பு காரியம் நடந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்துடணும். ஆமென். நீங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு வாண்ட் பண்றாருன்னு வைங்களேன், சொப்பனத்தின் மூலமா தரிசனத்தின் மூலமா, அது ஏதோ ஒரு வகையில் உங்களால ஸ்பிரிட்ல சென்ஸ் பண்ண முடியும். ஏதோ ஒன்று நடக்க போகுது, உணர முடியும். என்னென்னலாம் தெரியாது, ஆனா உங்களுக்கு ஏதாவது அப்படி வரும்போதே உங்களால போராடி பிரயாசப்பட முடியுமானால் அந்த கார் மேகம் உங்களை விட்டு கடந்து போயிடும். இல்ல முடியல அப்படின்னாலே, ஆமே நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோம், ஆண்டவர் எவ்வளோ பேசுறார், நம்மளால செயல்பட முடியுதா? இல்லையே. முதல்ல நம்முடைய பர்சனல் அந்த ஜெபம், பர்சனல் பைபிள், இதுலயே ஒரு அந்த சோம்பல் நம்மளை பிடிச்சிட்டு பார்த்தீங்களா? தன் ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். ஜெபிக்க உட்கார்ந்து இருப்போம், ஜெபம் ஓடாது. பைபிள் வாசிக்கலாம் எடுத்து வைப்போம், போன் எடுத்து பார்த்துட்டே இருப்போம். அந்த ஒரு 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 ஆவிக்குரிய சோம்பல் நம்மை பிடித்து கொண்டது. அசதியாயிராதிருங்கள், பேழை கட்ட முடியாது. இந்த நோவா மட்டும் 3வது அதிகாரத்துல அனலா இருந்திருப்பான் என்றால் 4வது அதிகாரத்துல ஆண்டவர் ஏன்னா ஏற்கனவே பிராமிஸ் பண்ணியிருக்கிறார்ல, அடுத்துதானே அவன் சாவான்னு சொல்லுவார். முதல் பிராமிஸ் என்ன தெரியுமா? நான் அபிஷேகம் பண்ணவனுக்கு முன்பாக நடப்பான். இதுதான் ஃபர்ஸ்ட் பிராமிஸ். அதை தூரமாக்கிட்டு
இதை கொண்டு வரார். இவன் மட்டும் ஆண்டவர் சமூகத்தில் அனலாய் செயல்பட்டு இருந்தா இந்த தீமையை தூரமாக்கிட்டு நன்மையை கொண்டு வந்திருப்பார் அல்லவா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 32வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனத்தை பாருங்கள். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எதையும் மாற்ற முடியும். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். எரேமியாவை ஒரு குயவன் வீட்டுக்கு அனுப்புவார் அல்லவா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம். ஆமென். இந்த குயவன் செய்தது போல் நான் செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 7வது வசனத்தை பாருங்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். நம்ம பாடுவோமே, மனம் மாற மாந்தர் நீர் அல்ல, அது எல்லாருக்கும் அல்ல. நம்ம ஆண்டவர் தான் வாக்கு தந்துட்டார்ல, வாக்கு தந்துட்டார்ல. ஆண்டவர் தெளிவா அதான் கர்த்தருடைய புஸ்தகத்தில் நீங்க தேடி வாசியுங்கள். நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இவர் நிச்சயமா நான் செய்வேன்னு சொன்ன மதியா அதை தூரமாக்கிட்டேன் அப்படின்ட்டார். அதெல்லாம் நடக்காது. ஆண்டவரே அப்போ உங்க இது என்ன ஆகுது ஆண்டவரே, அது இந்த டைலாக் எல்லாம் விடாத. எனக்கு மேல பவர் கிடையாது. ஆமா, கொஸ்டின் பண்ண ஆண்டவரை யாருங்க கொஸ்டின் பண்ண முடியும்? அதனாலதான் நீங்க அனலாயிருங்கள், அனலாயிருங்கள். ஆமென். ஒரு தேவ இன்னைக்கு என்னால தேவனோடு டெய்லி ஜெபிக்க முடியுதா? உறவாட இல்லைனாலே நம்ம அந்த அசதி நம்மை பிடிச்சிட்டு, அசதி பிடிச்சிட்டுனாலே நம்ம பிள்ளைகளை குறித்த காரியத்தை கர்த்தர் வான் பண்ணுவார். நமக்கு பேழை கட்ட முடியாது. அப்ப நம்ம பண்றது பாவம் அல்ல, நம்ம தலைமுறைக்கு நம்ம பண்றது துரோகம் அல்லவா? எலி நீங்க தெரியுது, ஓப்பனி பிணைகாசுக்கு என்ன நடக்கும்னு தெரியுது. தெரிஞ்சோம் அந்த ஒட்டிங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ல, ஒரே நாள்ல சாவான்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் யுத்தத்துல ஃப்ரெண்ட்ல விட்டாச்சு. அவர் என்ன பண்ணிட்டு போட்டு வேலை கட்டி இருக்கணுமா வேண்டாமா? நம்ம எல்லாம் அப்படி நிர்விசாரமா விட்டு விடுக்கிறோம். ஏன்னா துன்மார்க்கத்துக்கு ஏதுவான தண்டனை உடனே நடக்காததும் அவ்வளவுதான். இதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். இல்ல, தேவன் தருகிற கிருபையை தருணமாய் பார்த்து அனல் இல்லை. அதான சொன்னேன், காய்ந்த விறகு எரிந்து கொண்டிருக்கிற விறகு பக்கத்துல வச்சா உடனே பிடிக்கும். சில விறகு தண்ணீர்ல கோந்து இருக்கும் பாருங்க, அது உடனெல்லாம் பிடிக்காது. ஆனாலும் கொஞ்ச நேரம் வைங்க, அந்த ஈரப்பதெல்லாம் போய் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் நீங்க அனலாகுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை என்னை அனலாக்குவீராக. அனலாய் தணலாய் எரிய வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல். கண்களை மூடி முடிந்தால் முழங்காற்படியிட்டு இந்த பாடலை விண்ணப்பமாக தேவ சமூகத்தில் வைத்து, அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆமென். ஒரு ஜெபமாக ஹல்லேலூயா. அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாம. ஹல்லேலூயா. பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும்பா. இந்த அசதி, இந்த ஆவிக்குரிய தேவனுக்கு அடுத்த காரியத்துல ஒரு அசதி என்னை பிடிச்சிடவே கூடாது ஆண்டவரே.
ஒரு ஜெபமாக இந்த பாடலை தேவ சமூகத்தில் வைக்கலாமா? அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பாடுவோம். அனலாய், ஆமென். ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, பலிபீடத்தில் அக்கினி ஆவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல். ஆமென். அனலாய் தனலாய். அப்பா, அந்த அசதி என்னை விட்டு அகற்று போவதாக. ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி, இரவு முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தில் அக்கினி எரிய வேண்டும். ஆமென். இரவு முழுவதும் இந்த பலிபீடத்தில் அக்கினி எரியணும்பா, எரிஞ்சுட்டே இருக்கணும்பா. ஆவியில எப்பொழுது அனலா இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அனலாய் தனலாய். ஆமென். ஆதி அன்பு ஓராலரமா சக்கரபலரா தடரலரா சந்தனலரா பகரபல பதடரா ரிபல பதர மகரமா சந்தனலரா. கேளுங்க. பலிபீடத்தில் அக்கினி, பலிபீடத்தில் அக்கினி ஆவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க. என்னுடைய அந்த அசதியை மாற்றுங்கப்பா. இந்த அக்கினி அந்த அசதியை மாற்றுவதாக. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் போராடி பிரயாசப்படத்தக்கதா. எஸ் எஸ் எஸ். மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க. பலிபீடத்தில், பலிபீடத்தில் அக்கினி. இயேசுவின் நாமத்திலே அந்த அசதி என்னை விட்டு மாறட்டும், அந்த சோம்பல் மாறட்டும், அந்த சோம்பல் மாறட்டும், அந்த அசதி மாறட்டும், அந்த அசதி மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே. உடரபா கரபா சந்தரபா ரிபா லவா ரபா லரா தடரா ரிபா லரா தரலரா. அனலாய். ஆண்டவரே, நோவா மாதிரி செயல்படணும்பா, ஏலி மாதிரி ஆயிடக்கூடாதுப்பா. நோவா மாதிரி செயல்படணும் ஆண்டவரே, ஏலி மாதிரி ஆகிடக்கூடாதப்பா. நோவா மாதிரி செயல்படணும்பா, ஏலி மாதிரி ஆகிடக்கூடாது ஆண்டவரே. கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவர். அணைச்சிடாதீங்கப்பா, மீண்டும் பற்றி எளிய வைங்கப்பா. நோவா மாதிரி செயல்படணும்பா, நோவா மாதிரி செயல்படணும்பா. ஏலி மாதிரி கை மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எழுந்து போரடிக்க வேண்டிய நேரத்தில் தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருக்கிற நிலை வேண்டாம்பா. தன் ஸ்தானத்தில் எழுந்து போரடிக்க வேண்டிய நிலையில தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருக்கிற அந்த அசதி இயேசுவின் நாமத்திலே எங்களை விட்டு விலகுவதாக. அந்த அசதி, அந்த லேசினஸ், அந்த சோம்பல், அந்த சோம்பல் விலகுவதாக, 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 விலகுவதாக. அந்த சோம்பல் இயேசுவின் நாமத்திலே, சோம்பலை, அசதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே வெளியேறு, விலகு. ஷாகா ராபா காரா பாலா பாரா ஷாரா பாலா ராதா டாரா. தேவனோடு ஜெபிக்க முடியாம, வேதத்தோடு நெருங்க முடியாதபடி சோம்பலை கொண்டு வருகிற சோம்பலின் ஆவியே வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. உனக்கு அதிகாரம் இல்லை, சுட்டரிக்கிற இயேசுவின் நாமத்திலே. Jesus, Jesus, hallelujah, hallelujah. Yes Lord,
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா மாறி செயல்படணும், ஏலி மாறி இருந்துடக்கூடாது. 2 கரங்களை வானத்துக்கு நேராக ஆவியிலே அனலாயிருக்க கிருபை. ஒரே ஒரு நிமிஷம் 2 கரங்களை உயர்த்தி. தெரியுது, ஆமென், தெரியுது. ஆனா ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கிறேன், முடக்கப்பட்டிருக்கிறேன். நமக்கு தெரியுது, நம்ம ஜெபம் பண்ணா மாறும்னு தெரியும், கொஞ்சம் ஆவியில போராடுனா மாறும்னு தெரியும், கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணா இந்த கட்டெல்லாம் உடையும் தெரியும். ஆனா செய்யாம இருக்கிறோம், ஏலி மாதிரி இருக்கிறோம். ஏலி மாதிரி இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்திலே அந்த முடக்குகிற அந்த அசதியை கொண்டு வருகிற எல்லா 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 சத்துருவின் சூழ்ச்சிகள் சுட்டெரிக்கப்படுவதா. கொஞ்சம் அந்நிய பாஷையில 2 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசி மீண்டும் கர்த்தர் ஆனலை தருகிறார், ஆனல் உண்டாக்குகிறார். உடா ரபா லபா ரபா லரா தடா லரா சங்கர லர தரலே ரீபர பர பல பர பதட ரபா சரபல பர பல பர பதட ரபா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிரசங்கி 4 அதனுடைய 11 சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேரா இருந்தா, ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். 2 பேரா இருந்தா சூடு உண்டாகும், தனியா இருந்தா சூடு உண்டாகாது. கிறிஸ்துவோடு இருந்தா மட்டும்தான் அனல் உண்டாகும். தனியா இருந்தா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஆமென். கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவோடு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்னைக்கு அநேகரோடு பேசி எச்சரித்திருப்பதை நாவில உணர்கிறேன். அப்படியே கரங்களை உயர்த்தி, அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே, அனலாய் தணலாய். ஆமென் ஆண்டவரே. ஆதி அன்பு ஆவியிலே அனலாய் இருந்து செயல்பட கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் இந்த அனுபவத்திலே நடத்தும். ஏலி மாதிரி எல்லாத்தையும் விட்டுறக்கூடாதுப்பா. நோவா மாதிரி ஒன்றும் இழக்காமல் பேழை கட்ட செயல்பட, பவுலை போல போராடி பிரயாசப்பட ஆவியானவரே ஆட்கொண்டு நடத்துவீராக. தாழ்த்துகிறோம். மகிமை கனம் ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.